இன்ஸ்டியூட் ஆஃப் பேங்கிங் பர்சனல் செலெக்ஷனில் கிளர்க் நோட்டிஃபிகேஷன் அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். 2025-26க்கான நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 6128 வேக்கன்சிஸ் இருக்குது. ஆல் ஓவர் இந்தியாவில் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். அதில் நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்லேயும் வேக்கன்சி இருக்குது. சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். லாஸ்ட் டேட் 21 ஜூலைக்குள்ளே ஆன்லைனில் அப்ளை பண்ணிடணும். ஓகேங்களா? செலெக்ஷனில் ப்ரிலிமினரி மெயின் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் ஆகஸ்ட் மந்தில் கண்டக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மெயின் எக்ஸாமினேஷன் அக்டோபர் மந்தில் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஃபைனல் ப்ரொவிஷ்னல் அலாட்மெண்ட் எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஏப்ரல் 2025 ஐபிபிஎஸோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் அப்டேட் பண்ணுவாங்க. அப்டேட் வரும்போது இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்து ஏஜ் லிமிட் மினிமம் 20. ஸோ குறைஞ்சது 20 வயசு இருக்கணும். 20லேருந்து 28 வயதுக்குள்ளே இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? அதாவது இந்த இடைப்பட்ட தேதியில் பிறந்திருக்கணும். 2/7/1996லேருந்து 1/7/2004 இந்த இடைப்பட்ட தேதியில் பிறந்திருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா 20லேருந்து 28க்குள்ளே இருக்கணும். SC/STக்கு 5 years ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி OBCக்கு 3 years ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ 28க்கு மேலே ஏஜ் பார் ஆகிடுச்சு அப்படின்னா SC/ST, OBC, டிசேபிலிட்டிக்கு ரிலாக்ஸேஷன் இருக்குது. இதை யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வேக்கன்ட். நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டில் எவ்வளோ வேக்கண்ட் ப்ரோ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆல் ஓவர் இந்தியாவில் எல்லா ஸ்டேட்டுக்குமே வேக்கண்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இருக்கிறதுலே நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கு தான் வேக்கண்ட் அதிகமாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எல்லா பேங்க்லேயும் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியன் பேங்க்கு, கனரா பேங்க்கு, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கு, பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கு, யூனியன் பேங்க்கு, எல்லா பேங்க்லேயும் டோட்டலாக எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது, அதில் கேட்டகரி வைஸ் வேக்கண்ட் என்ன எல்லாமே பிரித்து கொடுத்துருப்பாங்க. இது நோட்டிஃபிகேஷனோட கடைசி பேஜில் இருக்கும். அதாவது பேஜ் நம்பர் 44 செக் பண்ணி பாருங்கள். நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கான வேக்கண்ட் இருக்கும். ஓகேங்களா? இதே மாதிரி அந்தந்த ஸ்டேட்டுக்கு ஒரு பேங்க்லேயும் வந்து டோட்டலாக எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது, கேட்டகரி வைஸ் வேக்கண்ட் என்ன, இது வந்து ஒரு ஸ்டேட்டுக்கும் டீட்டெயிலாக பிரித்து கொடுத்துருப்பாங்க. நோட்டிஃபிகேஷனோட கடைசி பேஜில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை டீட்டெயிலாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து எக்ஸாம் சென்டர். நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கான ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் எங்கே கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை, நாகர்கோவில், கன்னியாகுமரி, நாமக்கல், சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், விருதுநகர். ஸோ இந்த டிஸ்ட்ரிக்டில் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. மெயின் எக்ஸாம் சென்னை, மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், விருதுநகர் இந்த லொக்கேஷனில் மட்டும்தான் மெயின் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஒருவேளை இந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா ஈஸியாக அட்டன் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ப்ரிலிம்ஸு இந்த சென்டரில் நடக்கும், மெயின் எக்ஸாமினேஷன் இந்த லொக்கேஷன். ஸோ இந்த லொக்கேஷனில் நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்கான ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் சென்டரு, மெயின் எக்ஸாம் சென்டர் டீட்டெயிலாக காமிச்சிருப்பாங்க. இதுவும் நோட்டிஃபிகேஷனோட கடைசி பேஜில் தான் இருக்கும். டீட்டெயிலாக செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து மீடியம் ஆஃப் எக்ஸாமினேஷன். இப்போ எக்ஸாம் எந்த லாங்குவேஜில் ப்ரோ இருக்கும், இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கு இங்கிலீஷு, ஹிந்தி, தமிழில் கூட எக்ஸாம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இங்கிலீஷு, ஹிந்தி, தமிழ் லாங்குவேஜ் இந்த 3 லாங்குவேஜில் தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் தமிழ் லாங்குவேஜில் அட்டன் பண்ணலாம். ஓகேங்களா? சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. எக்ஸாமும் உங்களுக்கு தமிழ் லாங்குவேஜில் கண்டக்ட் பண்ணுறாங்க. இல்லை ப்ரோ எனக்கு வந்து தமிழ் கம்ஃபர்டபுளாக இல்லை, நான் இங்கிலீஷ்லேயே ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் இங்கிலீஷ்க்கு ட்ரை பண்ணலாம். சில பேருக்கு இங்கிலீஷ் கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ எனக்கு தமிழில் தான் நல்லா வரும் அப்படின்னா நீங்கள் தமிழில் எக்ஸாம் அட்டன் பண்ணலாம். அடுத்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் எக்ஸாமினேஷன், அதாவது எக்ஸாம் பேட்டர்ன். இங்கிலீஷ் லாங்குவேஜு, நியூமெரிக்கல் எபிலிட்டி, ரீசனிங் எபிலிட்டி. ப்ரிலிம்ஸ் எக்ஸாம், மெயின் எக்ஸாம் ரெண்டுமே அப்ஜெக்டிவ் டைப் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆப்ஷன் மாதிரி இருக்கும். அந்த ஆப்ஷனில் கரெக்டான ஆன்சரை நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதிலேருந்து ஒரு 30. ஸோ மொத்தம் உங்களுக்கு 100 கொஷின் வரும். ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷனில் 100 கொஷின் வரும், 100 மார்க். அதாவது ஒரு கொஷினுக்கு 1 மார்க். 60 நிமிஷம், 1 மணி நேரம் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அடுத்து பாருங்கள், மெயின் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல், ஃபினான்ஷியல் அவேர்னஸ்ஸு, ரீசனிங் எபிலிட்டி, ஆப்டி இதிலேருந்து ஒரு 190 கொஷின் வரும். சரிங்களா? ஸோ மொத்தம் 200 மார்க் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. 160 நிமிஷம் எக்ஸாம் உங்களுக்கு நடக்கும். அதே மாதிரி நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கா, பெனால்ட்டி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தப்பாக ஆன்சர் பண்ணுற ஒரு கொஷினுக்கும் 0.25 மார்க் வந்து ரெடியூஸ் பண்ணுறாங்க. ப்ரிலிம்ஸு, மெயின் எக்ஸாம் இது ரெண்டுத்துலேயும் பெனால்ட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. எவ்வளோ ரெடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 0.25 மார்க் வந்து ரெடியூஸ் பண்ணுறாங்க. தெரியல அப்படின்னா விட்டுருங்க. தப்பாக ஆன்சர் பண்ணிங்க அப்படின்னா 0.25 மார்க் வந்து ரெடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. ஒரு வேளை நீங்கள் அட்டன் பண்ணல, எந்த ஒரு ஆன்சரும் அட்டன் பண்ணல, அதை பிளாங்காக விட்டுறீங்க அப்படின்னா அதுக்கு பெனால்ட்டிலாம் இல்லை.
அதை நீங்கள் அட்டன் பண்ணி தப்பாக ஆன்சர் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. தெரியல அப்படின்னா அப்படியே விட்டுருங்க. ஓகேங்களா? அப்படியே விட்டுட்டா அதை நெகட்டிவ் மார்க்கிங்காக வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அதுக்கெல்லாம் பெனால்ட்டி இல்லை. நீங்கள் தப்பாக ஆன்சர் பண்ணால் மட்டும்தான் மார்க்கிங் வந்து ரெடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அடுத்து எஜுகேஷன். இதுக்கு என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா ஏதாவது ஒரு டிகிரி, ஏதாவது ஒரு டிசிப்ளினில் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். சரி ப்ரோ, எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கணும் அப்படின்னா ரவுண்டாக 60% இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். 59.99% இருந்தாலும் அதை 60%ஆக அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ நம்ம சொல்லலாம் 59.9, அதாவது 5க்கு மேலே பாயிண்ட்டுக்கு அப்புறம் வந்தால் அது வந்து 60 தானே ப்ரோ வரும் அப்படின்னு சொல்லலாம். பட் இங்கே அப்படி இல்லை. 59.99% வந்தாலும் அதை ரவுண்டாக 16 கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸோ ரவுண்டாக 60 இருக்கணும். 60 ரவுண்டாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ டிகிரி முடித்து 60% இருக்குது அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ அடுத்து அப்ளிகேஷன் ஃபீஸு. இங்கே எஸ்சி, எஸ்டி, டிசேபிலிட்டி, எக்ஸர்விஸ்மேன் கேட்டகிரியாக இருக்கீங்க அப்படின்னா 175 ருபீஸ் பே பண்ணால் போதும். எஸ்சி, எஸ்டி, டிசேபிலிட்டி ப்ளஸ் எக்ஸர்விஸ்மேன் கேட்டகிரியாக இருக்கீங்க அப்படின்னா 175 ருபீஸ் ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதை தவிர்த்து யூஆர், ஓபிசி, இடபிள்யூஎஸ் கேட்டகிரியாக இருக்கீங்க அப்படின்னா 850 நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபீஸ் ரொம்ப அதிகமாக கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்ட்ரெஸ்டடாக இருக்குது அப்படின்னா மட்டும் ட்ரை பண்ணுங்கள். பட் இது ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்லேயே நிறைய பேங்க்கில் வேக்கண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இருக்கிறதுலே தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கு மட்டும்தான் 665 வேக்கண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சிலபஸ் எல்லாமே நான் டெலகிராம் சேனலில் ஷேர் பண்ணுறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த பிடிஎஃப்பும் டெலகிராம் சேனலில் ஷேர் பண்ணியிருக்கேன். செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் கம்ப்ளீட்டாக படித்து பாருங்கள். ஒரு சில டீட்டெயில்ஸ் வந்து நான் தவறுதலாக கூட சொல்லியிருக்கலாம். ஸோ நீங்கள் படித்து பார்த்துட்டு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள், இல்லை வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.